Welcome to Simply Sri. ஹாய் குட்டி. Hi. இன்னைக்கு நான் உனக்கு பல்லாங்குழி எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தரேன். இதுதான் பல்லாங்குழி. இந்த மாதிரி குழி குழியாக இருக்குல்ல, அதுதான். இதில் இப்போ நம்ம 2 பேர் ஆட போகிறோம் இல்லையா, அதனால் இந்த சைடு உள்ள 6 குழியும் உன்னோடது, இந்த சைடு உள்ள 6 குழியும் என்னோடது. ஓகேவா? அதாவது இந்த 3 என்னோடது, இந்த 3யும் உன்னோடது. இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம காசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இந்த காசிக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு காயின் போடுவோம். நான் இந்த புளியங்கொட்டை போடுறேன். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு குழிக்கும் 6 காயின் போட்டு கூட விளையாடலாம். 12 காயின் போட்டோம் அப்படியும் விளையாடலாம். சரியா? இப்போ நம்ம ஈச் குழிக்கு ஒரு குழிக்கும் 6 காய் இருக்கிற மாதிரி போட்டு விளையாடலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் 6 சோழி போடு. ஒவ்வொரு குழிலையும் 6 போடக்கூடாதா? அதில் மட்டும் போடக்கூடாது, காசியில் மட்டும் போடக்கூடாது. சரி, இப்போ காயின்ஸ்லாம் போட்டாச்சு. மட்டுமா நான் இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆடுறப்ப ஏதாவது ஒரு குழியிலேருந்து ஃபுல் காயின்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இப்படி ஒவ்வொன்றும் போட்டுட்டே வரணும். சரியா? இப்போ இதோட முடிஞ்செடுத்து முடிஞ்சது குழிக்கு அடுத்த குழியிலேருந்து எடுத்துக்கணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் குழியில் காயின் இல்லை. சொல்லு, என்ன கேட்கணும்? எடுக்கக்கூடாது. இங்கே லேண்ட் ஆனால் இது எடுக்கக்கூடாது. இதோட தங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கே முடிஞ்சதுன்னா என்னோட டர்ன் ஓவர். யார் ஆடுறாங்களோ அதோட டர்ன் ஓவர். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் பர்சன் விளையாட ஆரம்பிக்கணும். இப்போ நான் இதோட முடிஞ்சிருக்கு இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் குழியிலேருந்து எடுக்கணும். ஆனால் இங்கே காயின் இல்லை. அதனால என்ன பண்ணணும், இதை வழித்து இந்த குழியில் இருக்கிறதும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குழியில் உள்ள காயின்ஸும் நான் எடுத்துட்டுருவேன். நான் விளையாடிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இது என்னோடது, இது என்ன சேர்ந்தது. இது எடுக்கக்கூடாது. இது காசின்னு பேர். எடுக்கக்கூடாது. இதில் காயின் சேர்ந்துட்டே வரும். காசி தட்டுறதுன்னு வரும். நான் சொல்கிறேன் வர்றப்போ, யார் காசி தட்டுறாளோ அவளை இந்த காசியை நீ தட்டினா இதில் உள்ள காயின்ஸ்லாம் எண்ட் ஆஃப் த கேமில் நீ எடுத்துக்கலாம். இப்போ நீ ஆடு, ஒன் டர்ன். ஓகேவா? இப்போ என்னோட டர்ன். ஒன் டர்ன் முடிஞ்சிடுது. இப்போ என்னோட டர்ன். இதை எடுத்து இப்போ எனக்கு இதோட முடிஞ்சிடுது. இதை எடுத்து இங்கே போடுறேன். இப்போ இது தங்கல். இப்போ என்னோட டர்ன் முடிஞ்சிடுது. காசிக்கு நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிற இதோட முடிஞ்சது அப்படின்னா அதோட தங்கல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த சைடில் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு குழியிலேருந்து எடுத்து ஆடணும். இந்த சைடில் முடிஞ்சதுன்னா இதோட நிறுத்திக்கணும் அந்த டர்னை. ஆப்போசிட் பர்சன் அவ்வளோதான் தங்கல். ஏன்னா இதுக்கு நெக்ஸ்ட் குழி நம்ம கிளாக் வைஸில் தான் ஆடுறோம். இதுக்கு நெக்ஸ்ட் குழி காசி. காசிலேருந்து நம்ம காயின் எடுக்க முடியாது. அதனால தங்கல் அதோட நிறுத்திடணும். ஒரு நிமிஷம். இப்போ பாரு, இதில் நம்ம 6 காயின்ஸ் போட்டோம் இல்லையா ஒவ்வொன்றுத்துலேயும். அதில் ஹாஃப் 3. இப்போ 3 காயின்ஸ் வந்துருக்கு பாரு. இதை பசுன்னு சொல்லுவோம். இதை இப்போ என்னோட குழியில் வந்ததுன்னா நான் எடுத்துப்பேன்.
இப்போ உன்னோட குழியில் வந்து 3 காயின்ஸ் வந்து சேர்ந்ததுன்னா அதை நீ எடுத்து வச்சுக்கணும். ஸோ எந்த டீம் போட்டாலும் அவ குழியில் இருக்கிற பசும் அவளால சேர்ந்தது. இங்கே பார், இப்போ எனக்கு இதோட முடிஞ்சிடுது என்ன. இப்போ பார், இதை தூக்கி இப்படி போட்டு இங்கே பார், காசிக்கு முன்னாடி குழி காயின் இல்லை, எம்டியாக இருக்குது. வழித்து காசியை தட்டிட்டேன். இப்போ இதை நான் தட்டியிருக்கிறதுனால கேம் முடிஞ்ச உடனே இந்த காசியில் எவ்வளோ காயின் சேர்ந்தாலும் அதை கடைசியில் நான் எடுத்துடுவேன். இப்போது சில டைம் கூட்டு காசின்னு சொல்வா. இப்போ இதை 2 பேர் மோர் தேன் 1 பர்சன் கூட தட்டலாம் காசியை. நீ என்ன சொல்றேன்னா நீ தட்டினோனே நானும் இது மாதிரி வந்து நான் இப்படி வச்சு தட்டிட்டினா இப்போ இதில் வந்து 6 காயின்ஸ் இருக்குன்னா உனக்கு 3 எனக்கு 3 அந்த மாதிரி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும் காயினை. அவ்வளோதான், ஆட்டம் இல்லை. ஏன்னா 2 குழி எம்டியாக இருக்குது, இதுக்கப்புறம் ஆட முடியாது. இப்போ நான் ஆடுறேன், வழித்து இதை எடுத்துக்கிறேன், நீ ஆடு. இப்போது நான் இதை போட்டு வழித்து இந்த காசையும் நான் தட்டிட்டேன். இப்போ இந்த காசியில் சேர்றதும் என்னோடது. நீ இப்போ என்ன பண்ண, இதை எடு, இதை போடு, இதை எடுத்து இங்கே போட்டு வழித்து நீ என் காசியை தட்டிருக்க. இப்போ வந்து நீயும் தட்டியிருக்க, நானும் தட்டியிருக்கேன். அதனால் இந்த காசி வந்து எவ்வளோ காயின் சேர்ந்தாலும் நம்ம 2 பேரும் டிவைட் பண்ணிக்கணும். அது ஆட் நம்பராக இப்போ வந்து சப்போஸ் ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் 7 காயின்ஸ் இருக்குது, அப்போ வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோ. 3 எடுத்துட்டு ஒன்றை வந்து அதே காசிலேயே போட்டுடணும். எனக்கு ஆட்டம் இல்லை, நான் ஆடணும். ஆனால் எனக்கு காயின்ஸ் இல்லை என்னோடய குழியில். அப்போ இதோட கேம் ஓவர். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட இருக்கிற காயின்ஸை வச்சு நெக்ஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த காசியை நான் மட்டும்தான் தட்டிருக்கேன். இந்த காசியில் இருக்கிற காயின்ஸ் வந்து என்னோடது. இந்த காசியை வந்து 2 பேரும் தட்டியிருக்கோம். அது உன்னோடது. உன்னோட குழியில் இருக்கிற காயின்ஸ் எல்லாமே உன்னோடது. இந்த காசியை நம்ம 2 பேருமே தட்டியிருக்கோம் இல்லையா? அதனால நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். 1 2 3 பட் 5 போட்டிருக்கேன். ஈச் 5 வந்துருக்கு, ஒரு காயின் வந்துருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ இதை வந்து இந்த காசிலேயே போட்டு விடலாம். எல்லா குழிக்கும் போட்டியா? இந்த குழிக்கு ஏன் போடல? எனக்கு வந்து 5 தான் இருக்கா? சரி, அப்போ இதை வச்சுக்கோ. இந்த குழிக்கு உனக்கு காய் இல்லை. இந்த குழியை வந்து இப்போ பீச்சை குழின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த குழியில் இப்போ வந்து இந்த கேமில் இந்த குழி கிடையாது. ஸோ நம்மளுக்கு பிளாக் பண்ணுறதுக்காக. சரி, லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு விளையாடினேன் இல்லையா? இந்த டைம் நீ ஃபஸ்ட்டு விளையாட. இப்போ வந்து 2 குழி ஆட்டம். எனக்கு 2 தான் இருக்குது. 2 குழியில் தான் காயின் இருக்குது. ஓகேவா? கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதில் வந்து எனக்கு 4 காயின் தான் இருக்குது. அதனால 4 காயின் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் உனக்கும். இப்போ எனக்கு 4 காயின் இருக்கிறதுனால நீனும் 4 உங்கள்கிட்ட காயின்ஸ் இருந்தாலுமே 4 காயின் தான் நீ போட்டுக்கணும். இதில் பசுலாம் கிடையாது, சரியா? திருப்பி 6 காயின் எனக்கு வந்துடுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேமில் அப்போ எல்லாருமே 6 காயின் போட்டுட்டு அதில் 3 காயின் வந்து பசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதில் பசுலாம் கிடையாது, அப்படியே ஆட வேண்டியதான். காசி வந்தால் காசி தட்டிக்கலாம். ஒரு டர்ன் ஆடு, உன்னோட டர்ன். தங்கள் இப்போ நான் ஆடுறேன். கையெத்துக்கோ. எனக்கு ஒன்றுமே இல்லை. சரி, நீ ஆடு. போயிடுச்சு, காசி தட்டியாச்சு. இப்போ எனக்கு ஆட்டமும் இல்லை, காயும் இல்லை. இது என்ன தெரியுமா சொல்வா? போண்டி ஆயிட்டா அப்படின்னு சொல்வா.
நான் போண்டி ஆயிட்டேன். நீ தான் வின்னர். என்ன இது வந்து காசி ஆட்டம்னு சொல்லுவா. ஏன்னா காசி இருக்கு இல்லையா, அதனால காசி ஆட்டம்னு. இதுலேயே இன்னொரு கேமும் இருக்கு, கட்டாட்டம் அப்படின்னு சொல்லுவா. கட்டாட்டம் நெக்ஸ்ட் கற்றுத்தரேன். ஓகே, பை பாய். பை பாய்.